ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரணி சண்முக சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சவுந்தரபாண்டியை அவங்க இசைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே சவுந்தரபாண்டி கையில் ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சுருக்குறாங்க. இதை பார்த்ததுமே இசைக்கு அதிர்ச்சி அடைகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா சவுந்தரபாண்டியை அவங்க கீழே சாஞ்சி கிடக்குறாங்க. இதை இன்னொருத்தர் பார்த்துட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ, சவுந்தரபாண்டி ஐயாவுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லவும் ஊர்க்காரங்க அவ்வளோருமே வராங்க. அப்போ கையில் பார்க்குறாங்க. இசைக்கோட கையில் பார்த்தோம்னா கூர்மையான ஆயுதம் இருக்குது. இதை பார்த்தது எல்லாரும் இசைக்கு தான் தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இதையும் நம்பிக்கிட்டு முத்துப்பாண்டி இசைக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்டிப்பாக என் தங்கச்சி இதை பண்ணியிருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து சவுந்தரபாண்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பரணி என்ன சவுந்தரபாண்டி என்ன வாக்குமூலம் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அதுக்காக அந்த வாக்குமூலத்தை வாங்குறதுக்காக பரணி அவங்களை எப்படி காப்பாற்றி தீரணும், எனது யார் பண்ணினாங்கன்னு தெரியல, இசைக்கும் எதுவுமே பேசாமல் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பரணி சவுந்தரபாண்டியை காப்பாற்று எல்லா முயற்சியும் அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா இசைக்கே தான் காட்டுறாங்க. முத்துப்பாண்டி இசைக்கே அவங்க லாக்கப்ல அடைச்சு வச்சிருக்கவும் சண்முகம் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. என்னுடைய தங்கச்சி இந்த குத்தத்தை பண்ணியிருக்க மாட்டா, அவளை வெளியே விட்டுரு அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்துப்பாண்டி சொல்றாங்க, இல்ல நாங்க கையங்காலமா தான் இசைக்கு நாங்க பிடிச்சிருக்கோம், அப்படி இருக்கும்போது நான் எப்படி விட முடியும் அப்படிங்கும்போது இங்க பாரு, என் தங்கச்சி இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டா, உன் பொண்டாட்டி தப்பு பண்ணியிருப்பான்னு வேணா நீ சொல்லலாம், ஆனா என் தங்கச்சி இந்த தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதனால ஒழுங்கு மரியாதையை என் தங்கச்சி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்துப்பாண்டி எதுவுமே பேசாமல் இருக்கும்போது, நீ என் தங்கச்சி பண்ணியிருப்பான்னு சொல்லி நீ நம்பினால தானே இந்த மாதிரிலாம் நீ செய்துட்டு இருக்கிற, நான் கண்டிப்பாக பாரு என் தங்கச்சி இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் அவளை வெளியே கொண்டுட்டு வரேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சண்முகம் முத்துப்பாண்டி கிட்ட சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இசைக்கிட்ட சண்முகம் பேச வராங்க. இசைக்கு அங்கே என்னமா நடந்துச்சு, நீ உண்மையை சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ஆனால் இசைக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்துப்பாண்டி சொல்றாங்க, இசைக்கு கையில் அந்த கூர்மையான ஆயுதம் இருந்து அவ தான் அங்கே நின்றுட்டு இருந்தா, அப்படி இருக்கும்போது இவளை தவிர வேற யார் தப்பு பண்ணி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு திரும்ப திரும்ப என் தங்கச்சி மேல இந்த மாதிரி ஒரு குத்தத்தை நீ சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சண்முகம் இசைக்கு ஆதரவா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா முத்துப்பாண்டி இசைக்கு தான் பண்ணியிருப்பா அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அப்ப இசைக்கிட்ட அவங்க எவ்வளவோ முத்துப்பாண்டி சொல்றாங்க, இசைக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லு அப்படிங்கும்போது இசைக்கு எதுவுமே பேசாம அவங்க அமைதியாவே நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ சண்முகமும் எவ்வளோ இசைக்கிட்ட சொல்றாங்க, நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா, எதுக்காக நீ அங்கே போன சொல்லுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இசைக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கனால சண்முகத்தால் எதுவுமே தெரியாமல் போயிருது. ஆனாலும் முத்துப்பாண்டிட்ட சொல்லிட்டு வராங்க, என் தங்கச்சி மட்டும் இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டா, நான் எப்படினாலும் என் தங்கச்சி நான் காப்பாற்றுறதுக்குள்ள எல்லா முயற்சியும் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. எங்கே பார்த்தோம்னா சவுந்தரபாண்டியை தான் காட்டுறாங்க. அவங்க ரொம்பவே ஒரு ஆபத்தான நிலைமையில தான் இருக்கிறாங்க. அப்போ பரணி சவுந்தரபாண்டியை காப்பாற்றுறதுக்குள்ள எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சவுந்தரபாண்டி கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் தான் என்னன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரணி சவுந்தரபாண்டியை காப்பாத்துறதுக்காக எல்லா இதுவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படிதான் இந்த கதையை எடுத்துட்டு போறாங்க. இசைக்கு எதுக்காக உண்மையை சொல்லாம இருக்கிறாங்க, சவுந்தரபாண்டியோட இந்த நிலைமைக்கு யார் காரணமா இருக்கும், கண்டிப்பா இசைக்கு காரணமா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இசைக்கு அது அவங்க சேத மாதிரிக்கே தெரியல. ஒன்று பார்த்தோம்னா சிவபாலன் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கணும். ஏன்னா சவுந்தரபாண்டியால நம்ம குடும்பத்துக்கு எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனை தான் இவரால் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சிவபாலன் இன்னுமல்லாது நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இந்த முடிவு எடுத்திருக்கலாம். அவங்கள காப்பாற்றுறதுக்காக கூட இசைக்கு தான் மேலே பழிய சுமந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தோம்னா பாண்டியம்மாள் இதை பண்ணியிருக்கலாம். ஏன்னா பாண்டியம்மாளுக்கு ஏற்கனவே சவுந்தரபாண்டியை அவங்க ஒரு பழிவாங்க முயற்சியில் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஜெயிலுக்கு போனதுக்கு சவுந்தரபாண்டி தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய தம்பி மேலேயே ஒரு தப்பான ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இதை அவங்க பயன்படுத்தி இருக்கலாம். இதை பயன்படுத்தி சவுந்தரபாண்டி அவங்களே இந்த மாதிரிக்கு செய்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ பாண்டியமா தான் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இசைக்கு இந்த உண்மையை சொல்லியிருக்கலாம். ஆனால் இசைக்கு எதுவுமே பேசாமல் இருக்கிறது தான் ரொம்பவே குழப்பமா இருக்குது. சவுந்தரபாண்டி கண் முழிச்சாங்கன்னா பாண்டியமா தான் அந்த தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பாண்டியம்மாவை அவங்க சிக்க வைப்பாங்க சவுந்தரபாண்டி. அப்படி இல்லைன்னா இசைக்கு சிவபாலனை காப்பாற்றுறதுக்காக அவங்க இந்த மாதிரிக்கு தாமலை இந்த பழியை சுமந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியல. இதை நம்ம வரக்கூடிய எபிசோடில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை யார் பண்ணியிருப்பாங்க, சவுந்தரபாண்டிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வர்றதுக்கு பாண்டியம்மாள் காரணமாக இருப்பாங்களா இல்லைன்னா சிவபாலன் தான் காரணமாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.